செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போ நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்பயே நிறைய பேர் சார். அந்த மாதிரி 42 வயசு கல்யாணமாக இருக்காங்க சார். யாரையுமே கெட்டு போனோம் அழிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் யாரை நினச்சிங்களோ அந்த குடும்பத்தோட வாரிசுக்கிட்ட உங்கள் வீட்டு வாரிசு போய் நின்று மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் வரும். இறைவன் விருப்பம் இல்லாமல் ஒரு இறைவன் கோயிலுக்குள்ளே யாரும் போக முடியாதுங்க சார். வடப்பள்ளி கோயிலில் நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வருவாங்க. ஆனால் இவங்க எல்லாம் நல்லவன் கெட்டவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது நீங்கள் யாரு? அதுதான் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் ஒரு விஷயம் சூத்தமாக சொல்லி என்னன்னா, ஒரு காரியம் நீ செய்கிற அப்படின்னா அது சரியோ தவறோ, இது செஞ்சு அப்படி நடந்துருமோன்னு பயத்தோட செய்யாதான்றாங்க. திருப்பதிக்கு போனால் பிரச்சனை வந்துடும், ஜோசியக்காரங்க போனான்னு சொன்னா தைரியமா போங்க. போய் பிரச்சனை வந்தாதான் உங்களுக்கு இந்த பிறப்புல அந்த கர்மா கழிக்கிறீங்க. இல்லைன்னா திரும்ப இதுக்காக ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அங்கே நான் நரசிம்மர் கோயிலுக்கு போறேன் சார். அந்த இடத்துல தியானம் பண்றப்பதான் ஒரு உத்தரவு வருது, ஒரு கார்த்திகேய முருகரை இங்க வைக்கணும். இந்த சிற்பி என்ன பண்ணிருக்காருன்னா சார், ஒவ்வொரு சிலைக்கு முன்னாடியும் 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளின்னு வச்சிருக்காருங்க சார். நான் ஒரு முருகரை தேர்ந்தெடுத்து இந்த முருகர் தான் இமயமலைக்கு போற முருகன் எடுக்கிறேன் சார். பார்த்தா அதுல 2 புள்ளி இருந்துச்சு சார். 2ன்னா சந்திரன் சார், சந்திரன்னா இமயமலைங்க சார். கொடுக்கற ரிஜெக்ட் பண்ணிட்டா எப்படி சார் இயற்கை கொடுக்கும்? உண்மைங்க சார், இயற்கை கொடுக்கறதுங்க சார். கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை டக்குன்னு பெற்றுங்க, செட்டில் ஆகிடுறதுக்கு அப்புறம் பண்ணுவேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணுவேன், யூஎஸ் போனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுப்ப நீங்க முடிவு பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க நினைக்கும் போது அந்த குழந்தை கொடுக்காது சார். இது மட்டும் கிடையாது சார், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்ப நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பயே நிறைய பேர் சார். அந்த மாதிரி 42 வயசு கல்யாணமா இருக்காங்க சார். இங்கதான் செட்டில் ஆயிட்டாரு. இயற்கை இங்கதான் விதி விளையாடுதுங்க சார். நீங்க அர்த்தப்புள்ள இந்து மதம்ன்ற ஒரு கண்ணதாசன் எழுதின புக்கோ இல்ல வாசகமா கேட்டுட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஞானம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க சார். கிருபானந்த வாரியாரோட புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா அதை விட பெரிய ஞானம் கிடைக்காதுங்க சார். இது எல்லாத்துக்கும் பதில் அங்கே இருக்குங்க சார். ஸோ இயற்கை எங்கே கொடுக்குதோ அதை அனுபவிச்சிருங்க. அதே மாதிரி நான் தியாகம் மன்றன்ற பேரில் இறைவன் உங்களுக்கு ஒரு வசதியை கொடுத்துருக்காருங்க சார். நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன், நான் இது பண்ணாமல் இருக்கேன், இப்படி பண்ணாமல் இருக்கேன் முருகன். ஆனால் எனக்கு ஏன் சில பேருக்கு என்னன்னாலும் மனக்கவலை போக தெரியல சார். ஆமா சுற்றி எவ்வளோ திருப்தியாக இருந்தாலுங்க சார், மனசு ஏதோ இல்லாத ஒரு விஷயம். இதுவே ஒரு பெரிய நோய்ங்க சார். 3 மனிதர்களை பார்த்துருக்கேன் சார், அதை பற்றி பேசணும்னு நினைச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு சார். நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். அந்த சந்தோஷமா இருக்கிறப்போ முருக பக்தியும் மனசுல நினைச்சிங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறான், ஒருத்தர் கெடுத்துட்டான் அப்படின்னா எதிர்வினை காட்டாம இறைவன் பாத்திர ஒப்படைங்க. நீங்க நினைச்சதை விட உங்க கண் முன்னாடியே அதுக்கு உண்டான பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுவாங்களா சார், அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எதிர்வினை அவங்க கண்டிப்பா அனுபவிக்கிறது நீங்க பாப்பீங்க. யாருமே கெட்டு போகணும் அழியணும் மட்டும் நினைக்க கூடாது. நீங்க சொன்ன ஒரு இன்டர்வியூ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சார். பழி வாங்குற என்ன இருக்கக்கூடாது முருகபக்தர். இப்ப பழைய வீடியோ எல்லாமே போதுங்க சார். எல்லாமே அப்ப பேசுனது நானும் அதை நோட் பண்ணேங்க சார். யாரையுமே கெட்டு போனோம் அழிஞ்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க யாரை நினைச்சீங்களோ அந்த குடும்பத்தோட வாரிசுகிட்ட உங்க வீட்டு வாரிசு போய் நின்று மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் வருங்க சார். எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க சார். ஆனால் அதை சொன்ன எல்லாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அரசியல்வாதிகள் பாத்துறீங்களா சார், எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் திட்டினாரோ அதே அவர் வாழ்ற சமகாலத்துல அந்த அரசியலை புகழ்ந்து பேசியிருப்பாரு, அங்கேயே போய் இணைஞ்சிருக்காரு. இதுதான் உண்மைங்க சார். நீங்க யாரையும் அழியணும்னு நினைக்கிறீங்க சார். உங்களோட மோசமான பரம விரோதியை பரம்பரை எதிரியா இருந்தா கூட அழியணும்னு நினைக்காதீங்க சார். நீங்க எப்போ அவங்களை அழியன்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க உங்களை அழிவுக்குள்ள நாளை குறிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சார். ஸோ நிறைய இருக்கு இயற்கை ரகசியங்களை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைவான பேட்டினா இதா இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். நிறைய விஷயத்த ரொம்ப மனசார பேசியிருக்கேன் நான். நிச்சயமா சார். அது உங்ககிட்ட வர மட்டும் நிறைய விஷயங்கள் பதிவு இல்ல, நம்ம ரெண்டும் பேசுறோம்ல சார். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்றல, அந்த 3 பேர் பாதிக்கப்பட்டது 3 டிஃப்ரெண்ட் சம்பவம் சார். ஆனா எல்லாம் இருக்கு சார். பணம் வச்சிருக்காரு சார், கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு சார். பிள்ளைகளுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். 2 3 பிள்ளை கோடிக்கணக்கில் பணம். இல்லை, இன்னொரு விஷயம், 2 பொண்ணுங்கனால இப்போ இந்த பெண் உறவுகள் ஆண் உறவுகள் எல்லாமே நிறைய பேர். இப்போ ஒரு அம்மாங்க சார், பெரிய பேங்க் மேனேஜருங்க சார். அந்த பொண்ணுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னொரு பெரிய விஷயம் பதிவு பண்ணுங்க சார். காரைக்குடியில் ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பேர் மட்டும் நான் சொல்லலைங்க சார். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார். பையனுக்கு திருமணம் பண்ண விருப்பமே இருக்கா இல்லையான்னு அவங்க கேட்கவே இல்லைங்க சார். ஆனால் அவங்க மனசு ஏக்கம் காலையில் நைட் வரைக்கும் பையன் திருமணம் திறந்துறாங்க சார். அவங்ககிட்ட பேசுகிறப்போ எனக்கு பல தடங்கள் வந்துட்டே இருக்குங்க சார். ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறப்போ நம்மளை அறியாமல் சொல்லியிருப்பாங்க சார் சில விஷயங்கள்லாம். அவங்களே சொல்கிறப்போ எனக்கு நானா சொன்னேன், இதை நானா இந்த இடத்துக்கு போக சொன்னேன்லாம் கேட்டிருக்கேன் சார். அப்போ இந்த அம்மா பேசுகிறப்போ பெரிய தடங்கள் வருது சார். அவங்க ஒரு பெரிய தெய்வ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சார். விளக்கு கடை அம்மாவோட கஸ்டமர் அவங்க இருங்க. அந்த அம்மா பண்ணது மட்டும் ஞாபகம் இருக்கு சார். அம்மா நான் சொல்கிறேன், அம்மா தயவுசெய்து நான் ஒன்று சொல்ல கேளுங்க, இப்போ உங்களுக்கு எதுவுமே சொல்ல வரல, அது ஏன்னு தெரியல, கோச்சிக்காதீங்க, நானே உங்களுக்கு திரும்ப பேசுகிறேன். உங்களால் முடிஞ்சால் மட்டும், உங்கள் பையன் வரமாட்டார், முடிஞ்சால் திருத்தறிங்க உங்கள் பையனை கூப்பிட்டு போங்க.
ஒருவேளை உங்க பையன் வரல அப்படின்னா சட்டை உங்க பையனோட சட்டையை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க சார். எதுக்கு இந்த சட்ட கான்செப்ட்னா சார், இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க சார். ஆண்டாண்டு காலமாவே நோய்வாய்ப்பட்டவங்களோட உடையை வந்து எடுத்துட்டு போவாங்க சார் கோயிலுக்கு. ஆனால் அந்த செத்தவங்களோட உடையை வந்து தூக்கி போட்டுருவாங்க பார்த்தீங்களா சார், அவங்க படுத்த படுக்கை தலைக்கணினா. ஏன்னா இந்த ஆறா சக்தி அங்கேயே இருக்குங்க சார். அப்போ அவர் ஒருவேளை உங்க பையன் வரலன்னா இல்ல வரமாட்டாரு, வரலனாலும் நீங்க அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு திருத்தணிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா திருமணம் நடக்கணும்ன சூழ்நிலை முருகர் ஏற்படுத்தி தருவார், ஆனால் வற்புறுத்தாதீங்கன்ற விஷயத்த சொல்றேங்க சார். திங்கட்கிழமை சொல்றேங்க சார், புதன்கிழமை அந்த பையன் இறந்துட்டானாங்க சார், சூசைடுங்க சார். இது எப்படி என்னன்னு எனக்கு அவங்க சொல்றப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப அவங்களை அவ்வளவு தடங்கள் சார், சொல்லவே முடியல என்னால. ஆனா எனக்கு தெரியுது ஏதோ ஒரு காரணம் தடுக்குது, ஆனா அவங்க மனசு உதவுற மனசுல நம்ம வந்து இந்த விஷயத்த பதிவு பண்ணா நம்ம கதிரை அடிச்சு எனக்கு போன அப்படின்னு சொன்னாமா, இப்போ 30 நாள் விட்டுருங்க, நல்லபடியா காரியம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஆசுவாசமா ஆகிக்கிங்க. பையன் இறந்துட்டான், பையன் புத்திர இழப்பு வந்து பெரிய இழப்பு தான், ஆனா அதை நினைச்சு அழாதீங்க, கொஞ்சம் மனசை தேத்திக்குங்க, காரணம் இது நடந்திருக்காது. இதுக்கு மூலயமா நான் சொல்ல வருது என்னன்னாங்க சார், இந்த விருப்பம் இல்லாதவங்க ரொம்ப வற்புறுத்தி கல்யாணம் வைக்காதீங்க சார். இது வந்து ஒரு பெரிய கர்மாங்க சார். மேபி அவங்களுக்கு அப்படிதான் விதி இருக்கப்போ வற்புறுத்தலாம், தப்பு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண் மேலதான் ஈர்ப்பு இருக்குங்க சார். அந்த அம்மா ரொம்ப வற்புறுத்தி அந்த பொண்ணோட உணர்வு, இது எதுவும் சரி தவறம் கிடையாது, இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல எல்லா காலகட்டத்துல சார். அந்த புறன் ஒரு எப்போ காலகட்டமோ இதெல்லாம் கலாச்சார சீரவேன்னு ஒருத்தங்க சொல்லலாம். ஆனா இது எல்லாமே காலங்காலமா இருக்கிற ஒரு, ஏன்னா நிறைய பேர்ட்டு பேசுறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வேற ஒருத்தங்க மேல ஈர்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில இருக்கிறப்போ, இந்த வற்புறுத்தி நீங்க பண்ண கல்யாணம் எல்லாமே வந்து சார் ஒரு 50% சக்சஸ் இருக்குன்னா 50% ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ராஜேஷ் சார் இந்த பொய் சொல்லி ஜாதகம் வந்து பொருத்தமில்லாத ஜாதகத்தை பொய் சொல்லி பண்றது வந்து ஒரு பெரிய கர்ம சுழற்சி சார். யாரு பொய் சொல்லி இந்த பொருளாதாரத்தை சேர்த்து இந்த 2 பேரும் கஷ்டப்படுறது காரணமா இருந்தாங்களோ அவங்க குடும்பத்துல அதே மாதிரி அதே சூழ்நிலையில அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம கடைசி வரைக்கும் இருந்து கஷ்டப்படுறதை அவங்க பாக்குறாங்க சார். நிச்சயமா சார். இந்த ராஜேஷ் சார் ஸ்ரீராம் சாரை பத்தி சொல்லியிருப்பா தெரியுமா சார்? ஆந்திரால இருக்காங்க, அந்த ஸ்ரீராம் சாரை பத்தி இன்டர்வியூ வந்திருக்கும். அந்த ஸ்ரீராம் சார் சென்னை வந்தப்ப இதே கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. தன்பால் இருப்பு கொண்டவர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம், ஒரு சமுதாயம் மாறுது, ஒரு ஒட்டுமொத்தம் மாறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதுவும் தெய்வத்தோட செயல் தான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. இறைவன் நினைக்காம இறைவனை திட்டினே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார். இறைவன் சாமி பக்தியே இல்லைங்க, என்னங்க அவருக்கு போய் பூர்ண கும்பம் எடுக்கிறாங்கன்னா இதான் இறைவன் நினைச்சிருக்காரு. அப்ப எந்த பருத்துல இறைவனை புகழ்ந்து எவ்வளவு புகழ்ந்து பாடி இப்போ வந்து அதுக்கு இன்னொரு எதிர்வினையா இருக்கலாம். ஆனா இறைவன் விருப்பம் இல்லாம ஒரு இறைவன் கோயிலுக்குள்ள யாரும் போகவே முடியாதுங்க சார். வடப்பள்ளி கோயில நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஆனா இவங்க எல்லாம் நல்லவன் கெட்டவன் ஜட்ஜ்மெண்ட் பண்றது நீங்க யாரு? அதுதான் நீங்க யாரு இவர் கெட்டவர்னு சொல்றதுக்கு? எல்லாருமே இறைவனுடைய மனிதர்கள் தான், பக்தர்கள் தான். நம்ம இவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு நல்ல முருக பக்தர் கெட்ட முருக பக்தர்லாம் சொல்லவே கூடாது சார். பக்தியில நல்லது கெட்டது பொய் உண்மைலாம் கிடையாது சார். பக்தி தான். திருடனும் சாமி கும்பிடுறான், பணக்காரனும் சாமி கும்பிடுறாங்க, போலீஸும் சாமி கும்பிடுறாங்க, கொள்ளைக்காரனும் சாமி கும்பிடுறான், எல்லாத்துக்கும் சாமி உதவும் சார். இன்னைக்கு காலம் நினைச்சது கறிக்கடையிலயும் கந்தசஷ்டி கவசம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலன் சிக்கன் ஸ்டால்னு இருக்காங்க, அதுக்காக அவங்க பொய்யான பக்தி அப்படிலாம் கிடையாது சார். நல்லவன் கெட்டவன் நம்ம தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கவே கூடாதுங்க சார். நான் வண்டி ஒரு வருஷம் நிப்பாட்டிட்டு திரும்பி எட்டி பார்த்தேன், கந்தசஷ்டி கவசம் ஓடிட்டு இருக்கு காலையில. தொழில் சார், இறைவன் அப்படிதான் ஒரு தொழில் அவர் கொடுத்துருக்காருப்ப அவர் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க நல்லவன் கெட்டவன் யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா சார், நம்ம உறவுகளுக்கு நிறைய விஷயம் சார். இந்த பதிவு வந்து அவங்களுக்கு பெரிய ஐ ஓப்பனிங் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்படி பேசியிருக்கோம், இல்லைன்னா கோயிலை பத்தி தான் பேசிட்டு இருப்போம், இல்ல சாமியை பத்தி பேசிட்டு இருப்போம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்கோம். உண்மையிலே நன்றி சார். ஏன்னா இந்த பதிவெல்லாம் தான் அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறது நம்ம சார். முருகப்பெருமான் கருணைங்க சார். ஏன்னா சார் நம்ம நிறைய அந்த விஷயங்களை சொல்ல அந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய உணர்றாங்க சார். உணர்ந்து அவங்க செஞ்ச தப்ப அவங்களே ரியலைஸ் பண்ணா நிறைய பீப்புள் பார்க்கணும் சார். சார் முதல்ல நீங்க நல்ல மனநிலை வரணும்னா முதல் விஷயம் என்னன்னா, நாங்க தப்பு செஞ்சு நீங்க நினைக்கவே கூடாதுங்க சார். நீங்க அப்படி தப்பு செஞ்சு நினைக்கிறப்ப அந்த கர்மா ரிஜிஸ்டர் ஆகும் சார். நான் வந்து ஈஷாவோட சத்குரு ஒரு புக் ஒன்று எழுதிருக்கேன் சார், கர்மான்னு ஒரு புக் எழுதிருக்கேன் சார். நிறைய பேர் கேட்பாங்க, நான் பதிவு செய்யற பல புத்தகம் இது ஒரு புத்தகம். நான் எந்த புத்தகம் ஆனாலும் சார் முன்பக்கம் பார்க்க மாட்டேன் சார். இது எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு சார். கடைசி பக்கத்தை தான் பார்ப்பாங்க சார். ஏன் கடைசி பக்கம் அப்படின்னா, உங்களுக்கு கடைசி பேஜ்ல இருந்து தெரிஞ்சுன அந்த புத்தகத்துல என்ன சரக்கு இருக்கு, இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாமா வேண்டாமான்ட்டுங்க சார். அப்போ கர்மராய்ச்சி சம்பந்தமா ஒரு பெரிய விஷயம் தேடிட்டு இருக்கும் போதுங்க சார், ஓஷோ முதல் கொண்டு, பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் முதல் கொண்டு, ரமண மகரிஷி முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் ஒரு விஷயம் சூட்சமா சொல்லி என்னன்னா, ஒரு காரியம் நீ செய்யற அப்படின்னா அது சரியோ தவறோ, இது செஞ்சு அப்படி நடந்துருமோன்னு பயத்தோட செய்யாதன்றாங்க சார். ஒரு குற்றோனோட செய்யாத. உனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு பிடிக்குதா, அப்படி சாப்பிடு. பிரியாணி ஆசையா, பிரியாணி சாப்பிடு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெரியாம நான்வெஜ் சாப்பிட்டியா, ஓகே முருகா சாப்பிட்டேன், மன்னிச்சிரு முருகா, அப்படிதான் போனோமே தவிர ஐயோ நம்ம இது செஞ்சுட்டோமோ இதுக்கு பாவம் வந்துருமோ நினைச்சிங்கன்னா சத்தியமா பாவம் வந்துடும். அந்த என்ன அலைகள் என்ன விஷயம் கொண்டு போயிடும். இதே விஷயத்த வந்து அவரோட கர்மான்னு ஒரு புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. கடைசி பேராகிராஃப் சொல்லிருக்காரு, எந்த ஒரு செயலும் நீ செய்யும் போது குற்ற உணர்ச்சி செய்யணும், அது பாவம்.
அதுக்குன்னு பாவம் செய்யுங்கன்னு சொல்லுங்க சார், நான் சொல்றேன். ம், ம், தெரியாம முட்டை சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டாலாம் பயப்படுறவங்களாம் இருக்காங்க இப்போ வரைக்கும். தெரியாம நான்வெஜ் சாப்பிட்டோமே முட்டையில இப்படி எல்லாம் பயப்படுறாங்கல்ல, அப்படிலாம் பயப்படாதீங்க. ம், ஸோ உங்களோட எண்ண அலைகள் தான் நியூட்ரலான மனநிலையோட இருந்திருங்க. இறைவன் நீங்க கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் சாமி கும்பிட்டாலும் கும்பலனாலும் முருகர் சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். ம். முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க முருகன் போட்டோ வச்சு வழிபட்டீங்கனாலும் அந்த சக்தி வேலை செய்யும். நீங்க முருகர் அனுமதி இல்லாம முருகான்னு சொல்லவே முடியாதுங்க சார். அது உண்மை சார். அவர் பேரை சொல்றதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருங்க சார். நிச்சயமா சார். திருப்பதியிலேயே இருப்பாங்க சார். திருப்பதி கீழே எத்தனை பேருக்கு திருப்பதி மேலே போய் பெருமாளை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த திருப்பதி மேட்டரையும் சொல்றேங்க சார். திருப்பதிக்கு போனா பிரச்சனை வந்து ஜோசியக்காரங்க போனான்னு சொன்னா தைரியமா போங்க. ம், போய் பிரச்சனை வந்தாதான் உங்களுக்கு இந்த பிறப்புல அந்த கர்மா கழிக்கிறீங்க. ம், இல்லைன்னா திரும்ப இதுக்காக ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ம், இந்த கோயிலுக்கு போனா உனக்கு பிரச்சனைனா தைரியமா போய் பிரச்சனையை அனுபவிச்சுட்டுங்க, எதிர்கொண்டுருங்க. நீங்க எப்போ பிரச்சனை தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்லா கேட்டுங்க சார், உங்க விதி எங்க வேலை செய்யுதுங்கன்னா, எப்போ பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு விதி அந்த பிரச்சனையை பலவிதமான மாடல்ல பலவிதமான ரூபத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமா சார். நீங்க ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்றீங்க, ஏதோ ஒரு பரிகாரத்து மூலியமா ஸ்டாப் நான் வந்து ஒரு பண்றீங்கன்னா 5 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அதை எவன்ட்டு ஏமாந்துடக்கூடாது நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பக்காவா நீங்க அதை ஒரு தேர்தல ஏமாந்துட்டு அப்படியே வந்து நிப்பீங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஜானி படத்துல இருக்குங்களா சார், பாத்திருக்கீங்களா? ரஜினி உட்காந்து ஒருத்தர் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துட்டு போவார். இதே 5 லட்ச ரூபா கதை தான். பக்கத்துல உட்காந்து உட்காந்துருப்பாரு, சுந்தர் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருப்பாரு, எடுத்துட்டு போயிருவோம். அசால்ட்டா கொண்டு ஒரு விஷயம் அதே மாதிரி குழந்தை பெத்துட்டீங்க அப்படின்னா பொத்தி வளர்க்குறன்ற பேர்ல அதீத அன்பு பாசத்தை கொடுத்தாலும் அதுவே மிகப்பெரிய எதிர்வினையா மாறி அந்த பாசத்தின் விளைவாகவே நீங்க எங்க தட்டினா எங்க வலிக்கும் அப்படின்னு இயற்கை தெரியுற மாதிரி அந்த அன்பான பிள்ளைகள் பாசமான பிள்ளைகளை இயற்கை உங்ககிட்ட எடுத்துரும். இல்லாட்டினா அவங்களே எதிர்பார்த்துக்குவாங்க, நீ இத்தனை நாளா வளர்த்தனே அப்படிங்கிற எதிர்ப்பு கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய வந்து அப்படி பாசமா வளர்த்தேன், நீங்க அந்த புள்ள வந்து என்ன கேட்கறான், என்ன செஞ்சுட்டு நீ எனக்காக அப்படின்னு கேட்கறான். சார் இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமா, செத்துடலாம் போல இருக்குன்னு. நான் அப்படிலாம் கிடையாதுமா, நீங்க இதே மாதிரி ஒரு பிறப்புல உங்க தாயை நீங்க அவமதிச்சிருப்பீங்க, அதுக்கு உங்க தாய் சேம் இதே நீங்க தாயா இருந்து உங்க பிள்ளை கேட்கறீங்க. இது அப்படிதான் பார்க்கணுமே தவிர இதுக்காக நீங்க செத்து என்ன பண்ண போறீங்க? பிள்ளைய சாபம் மட்டும் விட்டுறாதீங்க, மன்னிச்சிருங்க, பெருந்தன்மையா மன்னிச்சிருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இதை பார்க்கும் உறவுகள் உண்மையிலேயே சொல்றேன், இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கூட பாருங்க, நிறைய தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. சார் இமயமலை பயணம் எப்பயுமே மே மாதம் நம்ம அங்கே போவோம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை பயணத்துக்கு நம்ம ஒரு முருகர் எடுத்துட்டு போனோம், கார்த்திகேய முருகர். ஆமா, கார்த்திகேய முருகர் எடுத்துட்டு போனோம். விளக்கு கடையில் ஆரம்பிச்ச பயணம் அங்கே கொண்டு போய் இன்னைக்கு வந்து அங்கே இருக்க முருகர் நம்ம வச்சதுதான். அதுவும் நீங்க இருக்கப்ப நான் பார்த்தேன், எடுத்து வச்சு எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த முருகருக்கு சேர்த்து அபிஷேகம் பண்ணாங்க. இப்பயும் கார்த்திகை முருகர் வைக்க போறேன்னு சொன்னீங்க, என்ன சார் விஷயம்? கார்த்திகேய முருகர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார், இமயமலை கொண்டு போறதுக்கு ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் போய் அந்த சிலையை மறந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எடுத்தோம் சார். கார்த்திகேய முருகர் அங்க அபிஷேகம் பண்ணன்றது எல்லாமே நான் கற்பனை கெட்டாத ஒரு அதிசயம் சார். எனக்கு வந்து உத்தரவு, இந்த முருகர் பேர் கார்த்திகேயன் வைக்கிறோம், 3 பேர் எழுதி போட்டு அதுல கார்த்திகேயன் வந்துச்சு. அந்த முருகர் எப்படி வந்தாருனாங்க சார், நான் நேர்காணல சொல்லுங்க, திரும்ப ஒரு சின்ன ஒரு விளக்கடைக்கு நான் ஒரு நேர்காணலுக்காக போறேன். அப்போ ராஜலட்சுமி அம்மா சொல்றாங்க, அண்ணன் சம்பந்தமே இல்லாம ஒரு முருகர் சிலை செஞ்சு வந்திருக்கு, அந்த சிலையை பாருங்களேன் அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னா, இல்ல நான் ஒரு சிலை ஆர்டர் கொடுத்தேன், ஆனா அந்த சிலை வந்து பழனி முருகன் தண்டத்தை பிடிச்சிதான் இருப்பாரு, ஆனால் சம்பந்தம் அந்த முருகர் இப்படி அபயம் பண்ற மாதிரி இருக்காரு, நீங்க அதை பாருங்கன்னு சொன்னே. நான் அதுவும் அந்த சிலையை ரிட்டர்ன் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க, ரிட்டர்ன் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க, அனுப்பிச்சிட்டு வாங்கினா நான் பார்த்தோன்னு, ஆஹா நம்ம ஒரு முருகர் சம்பந்தமான ஒரு விஷயத்தை யோசிச்சோமே, நம்ம கனவுல வந்த மாதிரியே இருக்காரு இந்த முருகர்ன்ட்டு, இந்த முருகர் எனக்கு கொடுத்துருங்க, நீங்க யாருக்கு கொடுக்காதீங்க, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு உண்டான அவங்க என்ன தொகை கேட்டாலும் அதே தொகை கொடுத்தா சார் வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்பான்சர்ல வாங்கினு நினைச்சு, அது எப்பயுமே அவங்களும் தரமாட்டாங்க, நம்மளும் வாங்க முடியாது. நான் இலவசமாவே பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க சார். இப்போ எங்கேயா நான் கொடுத்தா கூட அதுக்கு உண்டான ஒரு சிறு தொகையா கொடுத்துருது. ஏன்னா இந்த இலவசன்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ் இருக்கு சார். நம்ம செய்யற புண்ணியம் முதல் கொண்டு எல்லாமே அதுல ஒரு சுழற்சியில இருக்குங்க சார். அப்போ கார்த்திகேய முருகர் வாங்கின அப்போ எனக்கு இமயமலை வைக்க போறேன்லாங்க சார். கார்த்திகேய முருகன்ற பேரே வந்து ஒரு 3 பேர் எழுதி போட்டு எங்க கர்நாடகாவில் எனக்கு உத்தரவு வருதுங்க சார். காக்டி சுப்பிரமணியா கோவில்ல முருகரை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க எழுதி போட்டு கேட்கறப்பதான் கார்த்திகேயன் பேர் வருது. அங்க இருந்து நான் அறிவிக்கிறேன், முருகர் பேர் கார்த்திகேயா, இந்த முருகர் உலகம் ஃபுல்லா பயணிக்க போறாரு அப்படின்ட்டு. அப்ப முதல்ல எங்க பயணிக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுவாமி கோயில வைக்கணும் உத்தரவு வருது. வைக்கணும்னா அங்க போய் வச்சு பூஜை பண்ணி திரும்ப எடுத்துட்டு வரதுக்கு நான் எடுத்துட்டு போறேனே. அது நீ வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீட்டுல வச்சுட்டு நம்ம எங்க முருக பக்தர்களுக்கு வந்து அதை சமர்ப்பிக்கணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உட்காருவோம், அந்த உட்கார இடத்துல முருகர் இருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகை முருகர் பிளான் பண்ணி வச்சுங்க சார். பிளான் பண்ணி எடுத்துட்டு போனான்னு சொல்றதுக்கப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு, நீங்க ஒரு சிலையை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு போக முடியாது எங்கேயும், எல்லா இடமெல்லாம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பல தடைகள் தாண்டி ஏர்போர்ட் வாசலே மறந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அது பெரிய அதிசயம் பாருங்க, உள்ள போய் கார்த்திகை முருகர் வச்ச உடனே அந்த ஐயர் என்ன நினைச்சேன்னு தெரியல, மொத்த அபிஷேகத்துக்கு முருகருக்கு சேர்த்து பண்ணாங்க. 6 படையில வந்த தீர்த்தம், கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 படையில இருந்து வந்த வஸ்திரம், இது எல்லாமே இந்த முருகருக்கு சாத்தின உடனே எல்லாம் முடிச்சுட்டு, சரிங்க ஐயா நான் கீழே கிளம்புறேன், முருகர் சிலை எடுத்து கொடுங்க, அந்த இந்தி நார்த் இந்தியா அந்த பூஜாரி கிட்ட கேட்குறேன், நந்து ஒரு பேர், எடுத்துட்டு போறீங்களான்னாரு. ஆமாங்க எடுத்து தாங்க போறேன்,
எனக்கு மனசு இல்லை எடுத்து கொடுக்க, நீங்களே எடுத்துங்கன்ட்டார். ம். என்னடா இப்படி சொல்றாரு, எடுத்து கொடுங்கன்னா அவர் அப்பயும் சொல்றாரு, நோ நோ நோ, நான் வந்து எடுத்து தர மாட்டேன் பையா, நீங்களே எடுத்துங்கன்றாரு. எனக்கு வந்து நானே உள்ள போய் என்னமோ அங்க இருந்து ஒரு தாயும் புள்ளையும் பிரிச்சு கூட்டாருமோ ஒரு ஃபீல்ல எடுத்து வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு அங்க இருந்து கேதார்நாத்துக்கு அட்டன் பண்ணிட்டு கேதார்நாத் பத்ரிநாத் போறப்போ ஒரு இடத்துல நிக்கிறேன். நின்னோடனே எனக்கு ஒரு அங்கேயே ஒரு மெடிடேஷன்ல வருது. அங்க நான் நரசிம்மர் கோயிலுக்கு போறேங்க சார். அந்த இடத்துல தியானம் பண்றப்பதான் ஒரு உத்தரவு வருது, ஒரு கார்த்திகேய முருகரை இங்க வைக்கணும், இன்னொரு சிலை செஞ்சு வைக்கணும்னு உத்தரவு வருதுங்க சார். அங்க நரசிம்மர் கோயில்ல இருந்து பத்ரிநாத் போற வழியில ராஜலட்சுமி அங்க நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. எனக்கு எதிரில் பத்ரிநாத் மலை தெரியுது, ஃபுல்லா ஐஸ் மலை. நான் அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு பேசுறேன், அம்மா இங்க ஒரு கார்த்திகேய முருகர் சிலை வைக்கணும், யார் இந்த சிலையை செஞ்சாரோ எங்க செஞ்சாரோ அவர்கிட்டயே இதே மாதிரி சிலையை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருங்க, நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தொகையை கொடுத்துறேன், வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க சார். எப்போ சொல்றேன், மே மாசம். இப்போ எப்போ சார், 2026 இப்போ மார்ச்சுங்க சார். இப்பதான் சார் அந்த சிலை கிடைச்சது. கிட்டத்தட்ட 10 மாசம் ஒரு கரு உருவாகி முருகர் வந்திருக்காருங்க சார். அதுலயும் என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த சிலை செஞ்சவங்க ஒரு கிடைக்கல. ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபோன் பண்றப்பலாம், அண்ணா அவர் கிடைக்கலண்ணா இருங்கண்ணா. நான் சொன்னேன், இல்லைங்கம்மா, ஒருவேளை சிலை நீங்க கிடைக்கல, இவர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கார்த்திகேய முருகர் நான் போய் கொடுத்துருவேன், என் மனசு ஃபுல்லா அதான் இருக்கு அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட எழுதி போறேன் சார். வேணான்னு வருது. இந்த முருகர் கொடுக்கூடாது, புது முருகர் தான் கொடுக்கணுன்ட்டு. இவங்களும் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணுவாங்க, ஆள் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு கரெக்டாக ஜனவரி மாதம் நினைக்கிறேன், அண்ணா அந்த ஆள் கிடைச்சிட்டாரு, அதே முருகர் சிலை செஞ்சவர், அதே சிலையை நம்ம கார்த்திகேய முருகரையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து தான் செய்ய போறோம்னு சொல்லி கொடுக்க போனப்போ அந்த இடத்துல மயில் வந்து பல மாதங்கள் ஆகுதாங்க சார். கார்த்திகை முருகர் போய் கொடுக்கும் மயில் வந்தது எனக்கு ராஜலட்சுமி போட்டோ அமைச்சாங்க. கரெக்டாக அவங்க உள்ள திருப்பி வைக்கிறப்போ மயில் வந்திருக்கு. அது அவங்க பெரிய ஆச்சரியமா பார்த்தாங்க, எனக்கும் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த முருகர் சிலை செஞ்சு கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி சென்னை வந்து அவங்க கடைக்கு வந்த உடனே நான் போய் பார்க்குறேங்க சார். போய் பார்த்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சிலை தானே செய்ய சொன்னா ஒரு 4 சிலை செஞ்சுட்டாரு. பொதுவாகவே சிற்பிகள் வந்து ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா ஒரு 2 செஞ்சுனா சார். அதோட தொடர்ந்து திருச்செந்தூர்ல வந்து வைக்க போற மூலவர் சிலை வந்து 2 சிலையை செஞ்சாங்க சிற்பி. ஏன்னா கொண்டு போகும்போது ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு போய் இன்னொன்று வச்சுக்கலான்ட்டு இவர் 4 சிலையை செஞ்சுட்டாருங்க சார். இந்த 4 சிலையும் பிளஸ் கார்த்திகேய முருகன் 5 வச்சு என்ன காட்டுறாங்க சார். எது கார்த்திகேய முருகன் கண்டுபிடிக்க முடியல, எது கார்த்திகேய முருகன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம புள்ள எது, இப்போ வந்த புள்ள எதுன்னு தெரியாம நான் திணறேன். ராஜலட்சுமியாகவும் இதே பெரிய குழப்பம். ஆனா என்னால கண்டுபிடிக்கல. ஆனா ஒரு விஷயத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் நான் போய் உட்காந்து நான் போட்டோ பதிவு செய்யறேன் பாருங்க. மொத்த முருகனையும் ஒன்னா வச்சுட்டு ஒவ்வொரு முருகரும் காலை பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சு நம்ம முருகர் எதுன்ட்டு. நம்ம முருகருக்கு வந்து மேல வந்து ஒரு சொரசொரப்பு இருக்குங்க சார். அது இயற்கையாவே அமைஞ்சுது. இந்த 4 முருகன் புது முருகன். அப்போ நான் வந்து இந்த 4 எப்படி செலக்ட் பண்றப்போ பெரிய ஆச்சரியம் பாருங்க சார். இந்த சிற்பி என்ன பண்ணிருக்காருன்னா சார், ஒவ்வொரு சிலைக்கு முன்னாடியும் 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளின்னு வச்சிருக்காருங்க சார். நான் வந்து ஒரு முருகரை தேர்ந்தெடுத்து இந்த முருகர் தான் இமயமலைக்கு போற முருகன் எடுக்கிறேன் சார். பார்த்தா அதுல வந்து 2 புள்ளி இருந்துச்சுங்க சார். 2ன்னா சந்திரன் சார், சந்திரன்னா இமயமலைங்க சார். இமயமலை ஃபுல்லாவே அந்த சந்திரன் தத்துவம் தாங்க சார். ரைட்டு, இயற்கை இது வந்து சிறப்பா செயல்பட்டுருக்குன்ட்டு வாங்கிட்டேன்னா, வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இந்த 3 முருகர் சிலை நம்மளே வாங்கிடுவோம், இறைவன் வந்து எங்கே ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு நம்மளை அனுப்ப போறாரு அப்படின்னு உத்தரவு வருதுங்க சார். கரெக்டாக காஷ்மீர்ல இருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஒரு ராணுவ அதிகாரி. நாங்க ஒரு முருகர் கோயில் கட்டுறோம், எங்களுக்கு அந்த முருகர் சிலை வேணும்னு கேட்கிறாரு சார். எப்படி சார் ஆச்சரியம். ராஜலட்சுமி அம்மா கிட்ட கூட சொல்ல, இந்த 4 சிலை நானே வாங்கிக்கிறேன்ட்டு. இந்த ஒரு சிலைக்கு உண்டான விஷயத்த மட்டும் பேசிட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த 4 சிலை யாருமே கொடுத்துடாதீங்க, ஒரு சிலை காஷ்மீர் போக போகுது, ஒரு சிலை இலங்கை போக போகுது, இன்னொரு இடம் எதுன்றது முருகரே காட்டுவாரு, இந்த 4த்துக்கு உண்டான தொகையை நானே கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் இந்த சிலையை செய்யாதீங்க, நிப்பாட்டிருங்கன்னே சொன்னேன் நான். அதுக்குள்ள நிறைய முருக பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நம்ம கமர்ஷியலுக்காகவோ இல்லை பப்ளிசிட்டி விளம்பரத்துக்காக பண்ணல. இறைவன் நினைச்சிருக்காரு, எப்படி 8 கோடி முருகர் 8 கண் முருகர் எல்லாத்தையும் ஒரே சிற்பி செஞ்சு ஒரு விஷயத்துக்கு படைச்சாரோ அந்த மாதிரி அடுத்த ஒரு 100 வருஷமானாலும் இந்த சிலை வந்து வரலாற்றுல நிற்கும், காரணம் இல்லாம முருகர் உருவாளுன்னு சொல்லி சொன்னேன் அவங்க கிட்ட. சூப்பர் சார். நேற்று தான் நான் சொன்னேங்க சார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் சார். இந்த வருஷம் வந்து என்னோட இமயமலை பயணம் வந்து 3 தடவை இருக்குங்க சார். ஒன்று நம்ம கார்த்திக் சுவாமி, இன்னொன்று நான் இமயமலையில் இன்னொரு பெரிய அற்புதமாக முருகர் கண்டுபிடிச்சிருங்க சார். இது வரைக்கும் யாரும் அதை பெருசாக அந்த இடத்துக்கு பதிவு செய்யல. உலகத்திலே ஒரு நடக்காத ஒரு சிறப்பான வழிபாடு அங்கே ஒரு முருகருக்கு நடந்துங்க சார். அதை உலகம் ஃபுல்லாக இருக்கும் முருக பக்தர்லையும் முருகர் சொந்தம் எடுத்துகிட்டு போய் காட்டுனதே எனக்கு முருகர்கிட்ட உத்தரவு. அந்த பயணம் இருக்கும், காஷ்மீர் பயணம் இருக்கும், அதுக்கப்புறம் பாதாள புவனேஸ்வர் பயணம் வந்து இந்த தடவை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். முடிந்தால் நீங்களும் அதுல கூட கலந்துக்கிட்டு அதை எடுத்து பதிவு செய்யுங்க. நிச்சயமா சார், நிச்சயமா சார். ரொம்ப ஆனா கடினமான பயணம். அது வந்து நான் போறப்பெல்லாம் இப்படியெல்லாம் நம்மள இறைவன் கொண்டு போறாரு, போய் எதனா மாட்டிட்டேன் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு. இன்னைக்கு காலையில நீங்க தெரிந்தாலும் தெரியாமலும் சரி சார், இன்னைக்கு காலையில அந்த வீடியோ பாக்குறேன், நீங்கள் நானும் பேசுறேன். பாதாள புவனேஸ்வர் கீழே பாதாள புவனேஸ்வர் நீங்க மெடிடேஷன்ல தான் பாதாள புவனேஸ்வர் போறப்போ சாய் செந்தில் சார முடிஞ்சா கூட்டு போலாமா. எனக்கு என்ன பையன்னா ரொம்ப ஆக்சிஜன் இல்லாத இடம்,
ஒருத்தங்க நம்ம கூட்டு போறோன்றப்ப நீ ஆல்ரெடி இமயமலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு ஆமா, அப்படின்னு நினைச்சா கரெக்டா உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டேன். இன்னைக்கு காலையில பார்த்தேன் இந்த பதிவை. முடிஞ்சா வாங்க. நிச்சயமா வரேன் சார், நிச்சயமா வரேன் சார். ஸோ இமயமலை பயணம் வந்து 2020 ரொம்ப சிறப்பாக இருங்க சார். போயிட்டு வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறேங்க சார். அருமை சார், அருமை சார். பிரியா வதனா, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். உண்மையிலேயே நெகிழ்ச்சியான நேர்காணல் சார்.